வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எனக்கு பார்க்க போகிறோன்னா தான் சிஎஸ் ரேங்க் புஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஹீரோ கடிக்க போகிறோம் 14 வாட்டி ஹீரோக்கு, அதுலேயும் 3 வாட்டி 4 வாட்டி வச்சுக்கலாம். இந்த மேட்ச்சில் என்ன எடுப்பேன், இது எடுப்பேன், இது முடிஞ்ச எடுப்பேன். 5 கன்ஃபார்ம் வாங்கி இது முடிஞ்சதான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு அக்யூரேசி இல்லை கண்ணில் ஆன்சர் ஸ்கின். நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. தேர்ஸ்டே இல்லை அது எனக்கு தான், நான் சொல்லிக்கிறேன். ஒரு டாப்அப் வீடியோ, இந்த பபுள் ஃபிஸ்ட் நேற்று ஒரு 30 ரூபா ஆஃபர் வந்துன்னு போட்டேன். 300 டைமண்ட் ஆச்சா, சரின்னு சொல்லிட்டு அதை சுற்றி கிடைக்கல. என்னாச்சுன்னா கடைசி 2 ஸ்பின்னில் நிற்கிது. அதனால காசு தேவை. அதனால நான் அன்றைக்கி டாப்அப் பண்ணிடுவேன். டேஸ்ட்டு இன்னும் 2 ஸ்பின், 149 ஸ்பின்னு 199, அவ்வளோதான். பெண் எடுக்கலாம். ஹீரோ கடிச்சிட்டோம். நேற்று தான் சீசனே முடிஞ்சுது. நான் விட அவ்வளோதான் முடிஞ்சது. அடி 5 நாள் உண்டா பண்ணேன். ஹீரோ பண்ணாச்சா அதுக்குள்ளே ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆல்ஃபா இன்னைக்கு டைமண்ட் 1 போயிடுவார். நம்ம இன்னைக்கு ஹீரோ போயிடுவோம். சரி போயாச்சு, அவ்வளோதான். நமக்கு ஜெயிச்சா ஹீரோக்கு டஸ்டி தானே போயிடு. ஐயோ, எது எனிமி எது நம்ம டீம்மேட்னே தெரியாமல் செத்து கிடக்குறங்க. ரொம்ப புரியாத மாதிரி இருக்கு. இப்போ யான்னு எப்போ போல அப்படியே நான் ஏறி இருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். நடுவில் இவர் ஹரிஷ் ப்ரோ நேற்றே சொன்னேன்ல ஃபோர்ட்நைட் கொடுத்துட்டாரு. அப்படி இல்லைன்னா எது ஹெல்ப் வேணும்னு கேட்பாரு. அவருக்கு வேறு வேலையே இல்லை. நான் தான் ஒருத்தன் ஆல்ஃபா இல்லை, இவன் நம்ம வருண் ப்ரோ இல்லை, சும்மா நம்மளையே கால் பண்ணிட்டுருக்காரு கைஸ். இது முடிச்சுட்டு போயிட்டு கால் பண்ணான்னு பார்த்தா அவன் இருக்க மாட்டான். ஆனால் இரு ப்ரோ டிமிட்ரி. ஏய் நாயே, எனக்கு எதுக்குடா போட்ட? அரே பாய் எங்கிருந்துடா அடிக்கிறீங்க? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு குரோல் போட்டு வச்சா நல்லா கரன்னு அடிச்சா நாயம்மா. அவனுக்கு அடுத்த ரவுண்ட் எப்படி அடிக்கணும்னு நினைக்க தெரியாது கைஸ். எல்லாம் செத்துருங்கடா போய். டிஜே கேங், ஆமாம் டிஜே பெருசாக டிஜே போட்டு கிளிப்பாரு. ஸ்பிளிட்டடா போய் சாகு இன்னும் அடி. இதை 1v4 இதை வச்சு ஆடுறாங்கன்னா அவ்வளோதான். இப்போ என் அடி சும்மா நச்சு செருப்பு கழட்டி அடித்தா இப்படி இருக்கும். அப்படி அடிக்க போகிறேன். உட்பக்கரில் கிட்ட வந்துட்டானா இதுதான். வெஸ்டே இல்லாமல் வர்றேன். வாடா டேய், வெஸ்டே இல்லாமல் இல்லை தம்பி. நீங்களும் மேலே ஏறிக்கிட்டீங்கன்னா நான் இது மேலே ஏறி சும்மா டங்குன்னு அடிச்சுருவேன். இல்லை இதுதான் இல்லை வேணாங்க ஏறி. வாடா டேய் வாங்கடா உட்பேக்கர். நான் நேற்று ரூம் மேட்ச்லேயே அப்படி ஆடிட்டேன். பாஸ் வாங்க, கைப்படுறீங்களா? தொடச்ச என்ன பொம்பளை வந்துட்டாங்க கைஸ். இது சீட்டிங் கைஸ். ஒரு பாமை போட்டு அடிக்கிறது தான் சீட்டிங்.
போட்டால் ஒன்றா போடணும். எப்படியும் இந்த ரவுண்டு பின்னாயிருவோன்னு ஒரு நம்பிக்கை. இல்லைட்றாடே இன்னும் முறை சொல்கிற ஓட்டையில் போய்க்கிறனால அவனுக்கு ஈஸியாக லூஸ் கூதி. போடு அழுத்து என்ன அழுத்து அவ்வளோ கைஸ் லூஸ் குதி மாதிரி ஹீரோ போக விட மாட்டாங்க போல கைஸ். இந்த பாபாடம் வர வரும். இந்த ரவுண்டு நம்மளுக்கே தெரியும். ஒரு ஹெட்ஷாட் தானே அடித்தான் கைஸ். இதெல்லாம் ஓவர் கைஸ். முன்னாடி வந்து பாம்பு போடுறது எனக்கு விட்டு அந்த ஸ்டோர் எனக்கு கிடச்சிருந்துச்சு. இந்த கரீனாக்காரன் ஒரு கிரானைட்டு 300 ரூபா. சரி குரோலாம் ஃபஸ்ட்டெல்லாம் 200 ரூபாங்க. அதெல்லாம் 300 ரூபா ஆகிட்டான். அது 2 கிரானைட்டு ஒன்று இறக்கிட்டான். மோசமாக போயிட்டு இது ஒன்று மயிர் மாதிரி அவங்க படிக்க முடியாது. ஸ்ரீலுக்கு போட்ட மாதிரி ஓடிடலாம். இப்போ ஹெட்ஷாட் வாங்குவான். ஏண்டா உனக்கு வேலையே இல்லையாடா? எனக்கு பாம்பு சொல்கிறதாடா வேலையாடா? நான் வெளியில் வர சொல்லுங்க சார். அந்த பையனை 2 பசங்களை வச்சுருந்தேன்னா நொண்டிலே கேட்கணும். சரி ப்ரோ இப்படி வந்துக்கிறேன். அதெல்லாம் அவன் சட்டான். ஒன்று 2 பேர் இருக்கணும். போமா என்ன இருக்கான் அலைய காணும். ஓடுற சத்தம் மட்டும் வருது. இன்னும் மெடிக்கெட் போட்டுருக்கேன் நான் வந்ததோட தெரியாம. அவ்வளோ மேக்ஸ் பண்ணியாச்சு. அட தம்பி இன்றைக்கே மாட்டேங்க. வீடியோ எடுக்க போது தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மாதிரி. நான் வீடியோ இல்லாதப்ப ஒருத்தனும் கூப்பிட மாட்டேன். நம்ம கூப்பிட்டானே எடுக்க மாட்டாங்க. இப்போ மட்டும் கேட்குதா தெரியுண்டா நீ செத்துருவேன்ட்டு அதான்டா நானே வந்தேன். ஓசுக்குள்ள அடிக்கிறது தப்பு இல்லை, ஒழுங்கு அடிக்கணும். அடித்தா இங்கே இருந்துக்கிறேன் சோன் இருக்கிற அதுக்கு காரணமாக தான். இப்போ ஏறுறேன்டா. கைஸ் பார்த்தீங்களா பொம்பளை கைஸ் எங்கிருந்து அடிப்பாங்கன்னே தெரியாதுல்ல கேர்ள்ஸ் மேட்ச்சில். ஸோ இங்கே வாயை ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கேன். அவனுமே வந்து ரீவே பண்ண மாட்டான். அவன் வந்து ரீவே பண்ணிடுவான். ஹெல்ப் மீ. அதான் நான் இப்போ செத்துருவேன். அவ்வளோதான். லூசு கூதி மாதிரி தான் ஆடுவாங்க. இப்போ மட்டும் அவுட் ஆகிங்கன்னா இந்த மேட்ச் முடிச்சுட்டு நான் வீடியோ ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுவேன். ஆமாம் பெரிய பிளேயர் வந்து அட்ராடே ஹெட்ஷாட் அடிச்சாங்க கைஸ். கன்ஃபார்ம் இப்போ லாங் ரேஞ்சுக்கு தேடுவான். ஏய் மயிறு இந்த மாதிரி போட்டேன். நம்மளாம் இல்லை கற்பூர தீபம்
அதுக்கு ஒரு நீளம் வசதி இல்லை. நாளை எந்த சைடு ஓட்டுறது தம்பு. வெற்றிகரமாக 14 வாட்டி ஹீரோ கிடைச்சாச்சு. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். என்ன போகிறாங்க வெற்றியா அவன் இங்கே வருவான். எமௌண்ட் போடலாம் வாங்க. தம்பி மண்டே காமிச்சிங்கன்னா சுற்றுனீங்க புரிஞ்சுக்கோங்க. வேணா தைரியம் தான் இங்கே வாங்கலை பேசிக்கலாம் சரியா. வா அவ்வளோ தைரியமாடா உனக்கு. வாடா என்னத்தல்ல இப்படி ஆகிப்போச்சு. அவன்டா ஒன்று கூப்பிட்றான்ட்ட போட்டுக்கிட்டு இந்த வயசாயும் ஒரு ஆர்வன்ட்டா எங்கிட்டு காமிச்சிட்டேன். நீ இந்த தம்பி இங்கிட்டு இருக்கணும். இங்கே இருந்தா ஐஸ் அடிக்கிறான். எனக்கு கண்ணு தெரியல. போடா டே வீட்டுக்கு போடா. வந்துட்டான் எல்லாத்தையும் அடிக்க. ஐஸ் வெற்றிகரமாக ஹீரோக்கு 14 வாட்டி. எப்படி 14 வாட்டி வெற்றி நமது. ஓகே பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங். பாய்.